இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? பிரைடல் புக் பண்ணிருந்தாங்க, போகணும். நீ பண்ணி முடிச்சுட்டு வெளியில வந்த, அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஓடி வந்த? பயந்துட்டே பின்னாடி ஓடி வரேன்டி. பிரைடல் வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லலடி. அப்புறம் என்னாச்சு இப்படி ஓடி வந்து தண்ணிக்குள்ளார உட்காந்துட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வர வர உனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியலடி. வர வர என் ஃப்ரெண்ட் சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிறா. அந்த கனவு வரும், ஆனா அதை பத்தி யோசிக்க மாட்டா. இப்பெல்லாம் நீ அதை பத்தி தான் யோசிக்கிற. யோசிக்க மாட்டா, இப்பெல்லாம் அதை பத்தி தான் நீ யோசிக்கிற. என்னாச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுடி. ஏதாவது ப்ராப்ளமா? திரும்பி உங்க சித்தப்பா ஏதாவது பண்றாரா? அவர்னால ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு தாண்டி நான் யோசிக்கிறேன். அவருனால யாருக்கடி பிரச்சனை வரப்போது? உங்க 2 பேத்துக்கு வரும், அதான் நீங்க சமாளிக்கிறீங்களே. எங்க 2 பேத்துக்கு வந்தா கூட பரவாயில்ல, எங்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்தா நாங்க என்னடி பண்ண முடியும்? இப்ப கூட நீ பாத்துக்கோ, எங்களுக்காக தானே நீ பொறுமையா இருக்க. அவர் எவ்வளவு திட்டினாலும் நீ அமைதியா இருக்கல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு நினைச்சேன், அதுவும் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருத்தரை வச்சு ஃபாலோ பண்றாரு. அவ என்ன தெரியுமா கஷ்டப்படுறா? இதெல்லாம் ஏன் பண்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ சின்ன பொண்ணடி, காலேஜ் போறா. இருந்தாலும் அவளை கொஞ்சம் இப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம்ல. அக்கா நானும் பாக்குறது இல்ல, அம்மாவும் பாக்குறது இல்ல. ஏன் அவரு மட்டும் அவளை அவ்வளோ டார்ச்சர் பண்றாரு? அவர் அப்படின்னு தான் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? எனக்கு புரியுது, அவர் அப்படின்னு தான் தெரிஞ்சிருச்சு. ஆனா சம்பந்தமே இல்லாம அந்த கனவுக்குள்ள அவர் ஏண்டி வரணும்? அவர் ஏன் வரணும்? அவர் ஏன் எங்களை பிரிக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. முதல்ல என் கூட இருக்கிறவர் யாரு? எதுவுமே எனக்கு தெரியல. அந்த இடத்துல நான் கௌசியால பானுவா இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் ஏன் என் கனவுல வருது? எதுவுமே எனக்கு தெரியலடி. நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறேன். இதுல பத்தாக்குறைக்கு வீட்டுக்கு போனாலும் அவரு திட்டுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. தங்கச்சி ஏதாவது ஆசை, அதாவது அம்மா கிட்ட கேட்டா கூட உனக்கு என்ன, அவ அம்மாவா, அம்மான்னு கூப்பிடாதுன்னு சொல்றாரு. அம்மா தான் கத்தி புரிய வைக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நிம்மதியா இருக்கணும் தான் வீட்டுக்கு போறான், நிம்மதி கூட கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. சரி சரி விடு, எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுற? இதெல்லாம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு தான் பொறுத்து. எனக்கு புரியல. நான் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா என் தங்கச்சிக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாரு அவரு. இதெல்லாம் எப்படி அவ தாங்குவான்னு கூட எனக்கு புரியல. உனக்கே தெரியும், இதனாலதான் அண்ணங்கிற ஒரு விஷயத்தையே அவ வெறுத்தா. இப்படி அவ எல்லாத்தையும் வெறுத்தா எப்படி? அவளுக்கு அண்ணனா அவ்வளவு பிடிக்கும். ஏன் அண்ணன் அவளுக்கு பிடிக்கும்னா அப்பா ஸ்தானத்துல நம்மள பாத்துப்பாங்களோன்னு அவ நினைப்பா. ஆனா இப்ப அந்த அண்ணனையும் வெறுக்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்கடி. எனக்கு இது எதுவுமே புரியலடி. இதெல்லாம் ஏன் எங்க லைஃப்குள்ள நடக்குது? நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? எதுவுமே தெரியல. இப்ப வரைக்கும் என் கூட நீ இருந்துதான் என்ன காப்பாத்துற தெரியுமா? நீ மட்டும் இல்லைன்னா இந்த லைஃப் எனக்கு இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. போதும், ஏண்டி அப்படியெல்லாம் பேசுற? எனக்கு தெரியலடி. ஃப்ரெண்டா மட்டும் நீ கிடைக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான். உங்க ஃபேமிலி நீ எனக்கெல்லாம் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியல. அம்மாவோட அக்கா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாலும் எனக்கு புரியலடி. இதெல்லாம் ஏன் நடக்குது? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஒவ்வொரு நாளும். சரி ஓகே, பிரைடல் வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, இப்படியெல்லாம் பேசாத விடு. தெரியல, அங்க அந்த சீன் பார்த்த உடனே என் கண்ணுக்குள்ள அவ்வளோ சீன் வந்துட்டு போகுது. நீ பார்த்தல அந்த பிரைடல் லெஹங்கா போட்டிருந்தாங்கல்ல, ஒயிட் லெஹங்கா போட்டு அங்க சுத்திட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியல, அதை பார்த்த உடனே என் மைண்ட்குள்ள அவ்வளோ வருதுடி. அந்த இடத்துல நான் ஒயிட் லெஹங்கா போட்டு நிக்கிற மாதிரி சுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கூட எனக்கு தெரியல. எந்த அர்த்தமும் யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை, விடு. நீ அதை பத்தி யோசிக்கிறது எனக்கு கனவுக்குள்ளதான் வருது. நான் இப்ப பார்த்தாலும் வருது. அவனுக்கு என்னமோ நடந்துட்டு போகுது. அந்த கனவு வந்த கூட நீ யோசிக்காத விடு. அந்த கனவுல இருக்கவே உனக்கு தேவையே கிடையாது. விடுறி தயவு செஞ்சு. அவன் யாருன்னு தெரியாது, நல்லவனா தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. விட்டு தொலைத. எனக்கு தெரியல, அவனுக்காக நான் ஏன் இவ்ளோ செஞ்சிருக்கேன்னு எனக்கு புரியல. அது நானான்னு கூட எனக்கு தெரியலடி. எனக்கு புரியல. பானுன்ற இடத்துல நான் இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. எதுக்காக இதெல்லாம் வருது? இத்தனை நாள் கனவுல வந்துட்டு இருந்துச்சு, இப்ப ஏன் நேர்ல வருது? எந்த சீன் பார்த்தாலும் ஏன் அப்படி வருதுன்னு எனக்கு தெரியலடி. அந்த லகங்கா போட்டு அந்த பொண்ணை தான் பார்த்தேன். அந்த பொண்ணு சுத்திட்டு இருந்தா. அந்த டைம் என் கனவுக்குள்ள என்னென்னமோ வருது. கண்ணுக்குள்ள அவ்வளோ விஷயம் வந்துட்டு போகுதுடி. அப்ப கூட அந்த பையனை பார்த்தேன். அந்த பையன் தான் வந்து என்ன சுத்துறான். அந்த
பொண்ணு பேசுற ஒவ்வொரு விஷயமும் சித்தப்பாவை பத்தி தான். பாப்பா ஏதாவது செஞ்சிருவாங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அதான் சொல்றேன், அப்படிப்பட்ட உனக்கு தேவை இல்லடி. உன் லைஃப்குள்ள வந்துட்டு விட்டுட்டு போய் இது எதுவுமே என் ஃப்ரெண்டுக்கு தேவையில்லை. என் ஃப்ரெண்ட் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் அந்த கனவு வந்து கஷ்டப்படுத்த வேணாம். தயவு செஞ்சு அந்த கனவை பத்தி யோசிக்காத. அவன் உனக்கு தேவையில்லடி. அவனுக்காக நீ துடிக்கிறதுனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலடி. அன்னைக்கு அத்தனை மணிக்கு அவனுக்காக போயிருக்க, எதுக்குன்னு எல்லாம் தெரியல. ஆனா அங்க போய் நீ மயக்க போட்டு விழுந்தது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், விடு. என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கவே கூடாது. ஏற்கனவே என் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. திரும்பி அவனை பத்தி யோசிச்சு யோசிச்சு வேணாண்டி. அவனை பத்தி யோசிச்சு யோசிச்சு இன்னமும் கஷ்டப்படுறீங்கன்னு தோணுது. அவன் வர்றதுக்கு முன்னாடியே இவ்ளோ கஷ்டம்டி. அவன் வேணாம் உனக்கு. அவ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னா எனக்கு தெரியல. ஆனா என் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டப்படுவா. அந்த லைஃப் என் ஃப்ரெண்டுக்கு வேண்டாம். அதை பத்தி யோசிக்காத நீ. நீ உன்னோட லைஃபை ஸ்மூத்தா கொண்டு போ. உன் கல்யாணத்தை பத்தி அம்மா எல்லாமே யோசிச்சுப்பாங்க, விடு. அந்த பையன் உனக்கு தேவையில்லை. உன் லைஃபுக்கு தேவையே கிடையாது. அந்த கனவை பத்தியோ அந்த பையனை பத்தியோ எதையும் யோசிக்காத நீ. அந்த பையனை பார்க்கணும், அவன் எனக்கானவன், இது எதுவுமே என்கிட்ட சொல்லாத. அவன் உனக்கானவன் கிடையாது. எனக்கு புரியல. ஆனா அவனை பார்க்கும் போதுதான் என் மனசுக்குள்ள என்ன அறியாம சந்தோஷம் வருதுடி. இது எப்படி விட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனை எப்படி விட்டு கொடுக்கணும்னு எனக்கு புரியல. அவன் எனக்கானவனா எனக்கு இல்லையா எதுவுமே என் மைண்ட்குள்ள தோண மாட்டேங்குது. ஆனா அவன் என் லைஃப்ல கிடைச்சா சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. இந்த ஒரு கனவை வச்சு இப்படி உனக்கானவன் சொல்ற. இது கனவான்லாம் எனக்கு தெரியல. இது நிஜம் மாதிரி எனக்கு தெரியுதுடி. அவன் என் லைஃப்குள்ள வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பணும்னு எனக்கு தோணுதுடி. யார் என்ன சொன்னாலும் அவன் எனக்கு வேணும்டி. ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை விட்டுன்னு மட்டும் சொல்லாத. சரி, நீ இப்ப அவனை எப்படி கண்டுபிடிப்ப? எனக்கு அதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியல. அவன் இருக்கானா இல்லையா எதுவுமே தெரியல. ஆனா அவன் எனக்கு வேணும்டி. இவ்ளோ கஷ்டப்பட்டேன்னா அவன் லைஃப்குள்ள போனா சந்தோஷமா இருப்பணும்னு தோணுது எனக்கு. ஏன் அவன் எனக்கு பிடிச்சிச்சு எதுவுமே எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து எனக்கு கனவு வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு 2 வீக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துல அவனால நான் ரொம்ப சந்தோஷப்படணும்னு தோணுதுடி. கனவு வரும்போதுல நான் கஷ்டப்படுறேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ தெரியல, எனக்குள்ளேயும் ஒரு ஹாப்பி. அன்னைக்கு கூட அவ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நாங்க ஓடி ஓடி போனோம் தெரியுமா? ஏன் நாங்க ஓடணும்? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க ஓடுனேன். எனக்கு புரியல இதெல்லாம் எதுக்காக. ஆனா உன்னடி உன் ஃப்ரெண்டுக்கு அவன் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன்டி. சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காம எனக்காக இதையாவது செய்வியா? கண்டிப்பா நான் செய்வேன். அவனை விட்டு கொடுத்துருன்னு மட்டும் சொல்லாதடி. உன் வாயில இருந்து அது வரக்கூடாதுடி. சின்ன வயசுல இருந்து நீ சொன்னது எதையுமே நான் தட்டினது கிடையாது. ஆனா தயவு செஞ்சு அவனை விட்டு கொடுன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். எனக்கு நீயும் தங்கச்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவன் முக்கியமா இருக்கான். அவன் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு முக்கியமா என் லைஃப்குள்ள இருக்கா. ஓகேடி, எனக்குமே அதெல்லாமே புரியுது. ஆனா கொஞ்ச நாளைக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்காம கொஞ்சம் நிம்மதியா இரு. ஃப்ரெண்டோட நிம்மதியும் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இரு, பாத்துக்கலாம். என்ன ஏது எல்லாமே நமக்கு தெரியும், ஓகேவா? நீ எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா இரு. உனக்கானவனா இருந்தா எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவான். நீ கவலைப்படாத, சரியா? சரி ஓகேடி. சரி ஓகே, போலாமா? போலாண்டி. ஆனா இப்போ சொல்றேன், அவனை விட்டு கொடுத்துருன்னு மட்டும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன்டி. அவன் என் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம்டி. அவன் எனக்கானவன்டி. நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம்தானா? கனவிலேனும் சொல்லடி பெண்ணே, காதல் நிஜம்தானா? இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதே. காதல் என்னை பிழிகிறதே, கண்ணீர் நதியாய் வழிகிறதே. ஐயோ, பூ பறிக்கணுமே. இவ்ளோ பெருசு மரத்துல வளர்த்தது யாரு? ஒரு பொண்ணுங்களா வந்தா எப்படி பூ பறிப்பாங்க? இப்ப எப்படிதான் பறிக்கிறது அந்த பூவை? கியூட்டா இருக்கு அந்த பூ. இப்ப அது பறிச்சே ஆகணும். ஆனா எப்படி பறிக்கிறதுன்னு தான் தெரியல. ஹலோ, என்ன இங்க நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, இங்க சும்மாதான். எப்ப பார்த்தாலும் இந்த பூவுக்குள்ளதான் நிப்பீங்களா? ஏங்க, எனக்கு பூனா அவ்வளோ பிடிக்குங்க. அம்மா, என்ன புதுசா சாரியில கட்டுறீங்க இப்பெல்லாம்? அது ஒண்ணும் இல்ல, கோவில் போயிட்டு வந்தோமா அதான். ஓ, கோவிலுக்கா? ஓகேங்க. என்ன டெய்லி கோவிலுக்கு போவீங்களா? நீ எங்கெல்லாம் போறியா அங்க நானும் வரணும். நீ கிளம்பின உடனே கோவிலுக்கு தான் போற. கோவிலுக்கு போனோம்னா சாரி கட்டினாதான் சூப்பரா இருக்கும். அதுக்காக நீ சாரி கட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஆனா என் ஃப்ரெண்டு ஒரு நாள் கேட்க போறான், இதுக்கு நீ சாரி கட்டிட்டே இருக்கேன்னு. ஆனா பாரு, நீ சொன்ன மாதிரி எனக்கு சாரி கட்டினா சூப்பரா இருக்கு சார். இது எப்படி நான் உன்கிட்ட சொல்ல முடியும்? உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும்? வந்த இடத்துல பூவெல்லாம் செம்மையா இருந்துச்சு, அதான் இங்க. ஓ, அப்படியா? பரவாயில்ல, கோவிலுக்கு பின்னாடி எவ்வளவு அழகா இடம் இருக்கு பாத்தீங்களா? சரி, நான் இருக்கட்டும். நீங்க டெய்லி கோவிலுக்கு வரீங்க?
அது என்னோட பழக்கம்ப்பா. என் தங்கச்சியை கூட்டிட்டு எப்போதும் கோவிலுக்கு வந்துருவேன். அதே மாதிரி நாங்களும் டெய்லியும் கோவிலுக்கு வரலாம், ஒன்னும் பிரச்சனைலாம் இல்ல. பொட்டிக்ல பாக்கும்போது சாரியில இருக்க மாட்டேங்கிறீங்க, இங்க சாரியில இருக்கீங்க. சார் எப்ப சார் நீங்க என்ன பொட்டிக்ல பாத்தீங்க? அந்த வழியா போகும்போது பாப்பேன். அப்ப நீங்க குர்த்தி சுடி இந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஒரு நாள் ஃபுல்லாலாம் நான் சாரி கட்ட மாட்டேன். கோவிலுக்கு வர டைம் மட்டும் சாரி கட்டுவேன். வீட்டுக்கு போறோடே மாத்திட்டு பொட்டிக்கு போவேன். இதுக்கு ஒரேடியா சுடி போட்டுட்டு வரலாம். தெரியுது, பட் எங்கயாவது எந்த இடத்துலயாவது என்னவன் பாத்துட்டானா? புரியலையே. அது ஒண்ணும் இல்ல, கடவுள் திடீர்னு எனக்கான அவனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்ப நான் அழகா இருக்கணும்ல. இது கோவில்ல மட்டும் தான் இருக்கணுமா? பொட்டிக்ல இருந்தா? என்ன பொறுத்த வரைக்கும் சாமி கோவில்ல தான் காட்டுவாங்கன்னு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை. என்னவன கோவில்ல காட்டிட்டாங்கன்னா சாமியே என் காதுல சொல்லியிருக்கு. ஓகே, இந்நேரம் உங்க என்ன வேணும் உங்களை பாத்துருந்தா? நீங்க பாக்குறானோ பாக்கலையோ என் கண்ணுக்கு தெரியல. அது வரைக்கும் நான் சாரி கட்டிட்டு தான் கோவிலுக்கு வருவேன். ஒரு நிமிஷம். இப்ப பதில் இந்த ஆரஞ்சு சாரிலேயே இருக்கீங்களே, உங்களுக்கு ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்ல எல்லா சாரியும் ஆரஞ்சு கலர்ல தான் இருக்குமா? அப்படி சொல்ல முடியாது, ஆரஞ்சுல சில சாரீஸ் இருக்கும். இந்த சாரில நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அவ்வளோ அழகு. தேங்க்யூங்க. சரி சார், சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கொஞ்சம் கிளம்புனீங்கன்னா அந்த பூவை பறிச்சிருவேன். நான் கிளம்புறதுக்கு வந்து பூ பறிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? குறுக்கால நின்னுட்டா நான் எப்படி பூ பறிப்பேன்? ஆமால, கரெக்ட் தான். ஆனா இப்போ சொல்றேங்க, சாரில சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ சார். இந்த மாதிரி தாண்டா உன் பொண்டாட்டியா உன் கூட வரணும். எனக்கு பிடிச்ச சாரியில உன் கூட உன் கையை கோர்த்துட்டே நடந்து வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது ஒரு மாதிரி செமையா இருக்கும்ல. ஆனா எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியலடா. ஆனா நடந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன் கையை பிடிச்சிட்டு கை கோர்த்துட்டே நடக்கணும்டா. சாம், அது நடக்குமா சாம்? என்னது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ஒண்ணும் இல்ல சாம், பூ பறிக்கிறது சொன்னேன். அதுவா? பறிக்கலாமே. ஓகே, நீங்க கிளம்புறீங்களா? எப்படிங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க? ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. ஐயோ, கிண்டலா இல்லைங்க, அதான் உண்மை. எப்படி சொல்லணும், ஆசைப்பட்ட மாதிரியே இருக்க. அழகா சாரியில தலையில பூ வச்ச மாதிரி. எப்படி, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த மாதிரி பொண்ணுதான் என் லைஃப்ல கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதே மாதிரி பொண்ணு கிடைச்சிட்டா பாரு. உன்னை பார்த்த அந்த செகண்டே உன் அழகுல விழுந்துட்டேன். எப்படியோ உன் கண்ணை பார்த்தே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்தது கோவில்ல தான். இப்போ எப்போதுமே கோவில்ல தான் உன்னை பாக்குற. சாரினாலே அவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. ஒரு மாதிரி அவ்வளவு கியூட்டா இருக்க ஷாலுனி. என்னையே அறியாம என் இதயத்தை எடுத்துட்டல நீ. என்னையே அறியாம என் காதலை கொண்டு வந்த. நான் லவ் பண்ணனா நினைக்கவே இல்லை. ஆனா எனக்குள்ள ஒரு காதலை கொண்டு வந்துட்டல. எப்படின்னு தெரியல ஷாலு. உன்னை பார்த்த உடனே உன் மேல எனக்கு அவ்வளவு காதல் வந்துருச்சு. உன்னை விட்டுறவே கூடாதுன்ற அளவுக்கு தோணிருச்சு. கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன். உன்னை விடவே மாட்டேன் ஷாலு. நீ எனக்கானவ ஷாலு. விட்டுற மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுற மாட்டேன். ஐ லவ் யூ சோ மச் ஷாலு. எப்படா சாம், இதெல்லாம் உனக்காக தான் சாம். நீ ஆசைப்படுவ, உனக்கு பிடிக்கும்னு சொல்லிதான் இவ்வளவு அழகா நான் கிளம்பி வரேன் தெரியுமா? ஐ லவ் யூ சோ மச் சாம். நான் வேணா உங்களுக்கு பூ பறிச்சு தட்டுமா? ஆனா என் கையால தானே நான் பூ பறிக்கணும். உங்க கையில தான் பூ பறிச்சிடலாமா? எனக்கு தான் எட்ட மாட்டேங்குது, எப்படி பறிப்பீங்க? ஆனா என் கையில தான் நான் பறிக்க. அதுவா, இருங்க காட்டு. இதோ இப்படிதான். சாம், உங்களுக்கு வெயிட்டா இருக்க போது. என்னங்க வெயிட்? நீங்க பூவை மட்டும் பாருங்க, பாத்துக்கலாம். தேங்க்யூ. எதுக்கு? இல்ல, நான் சொல்லாமலே தூக்கி பிடிச்சிங்களா அதுக்காக. நீங்களே உங்க கையால பறிக்கணும்னு சொன்னீங்க, அதனால தான். நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கலையே. தப்பால எதுவும் நினைக்கல சார். ஒன்னு சொல்லணும்னா எனக்குள்ள அவ்வளவு ஹாப்பியா இருக்கு சாம். எனக்காக என்ன தூக்கி பூ பறிக்க வைக்கிறல, அதுக்காக மனசுக்குள்ள ஆசைப்பட்டதான். ஆனா நீ செய்வேன்னு எனக்கு தெரியாது சார். ஹாப்பிடா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் உன்னாலதான்டா. ஐ லவ் யூ சோ மச் சாம். ஐ லவ் யூ ஷாலு. உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏன் எதுக்குலாம் தெரியல, உன்னை அவ்வளவு பிடிக்கும். ஐ லவ் யூ ஷாலு. பாவை நீயும் கில்லாடி, உன் பார்வையில் விழுந்தே தள்ளாடி, உன் பார்வையில் விழுந்தே தள்ளாடி, பாவை நீயும் கில்லாடி. இதை என்னும் வட்டத்திரையில் உந்தன் முகம் ஓடுதடி, எத்தனை முறை பார்த்தாலும் பார்க்க அது கதடி. பூவை பறித்து தலையில் வைத்தாய், என்னை எடுத்து எங்கே வைத்தாய்? பூவை பறித்து தலையில் வைத்தாய், என்னை எடுத்து எங்கே வைத்தாய்? திட்டம் போட்டு திருடி விட்ட தேவதை நீதானே. அக்காத போது பார்த்தாலே மாது பார்க்கின்ற போது செய்தாலே சூது காதல் உந்தன் மீது சொல்லபடி ஏறி. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? என்கிட்ட இருந்தா? உங்ககிட்ட இருந்ததாங்க ஒரு ஹெல்ப். எனக்காக ஒரு சின்ன உதவி கூட பண்ண மாட்டீங்களா? பண்ணலாம், உதவி பண்ணாமல. என்கிட்ட இருந்து என்ன உதவி வேணும்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. அது ஒண்ணும் இல்ல, உங்க கூட ஒரு செல்ஃபி. ஏன் கூட? எதுக்கு? ஃப்ரெண்டா இருந்து ஒரு செல்ஃபி கூட எடுக்க கூடாது, அது தப்பா? தப்பெல்லாம் இல்ல, எடுக்கலாம் தாராளமா. தேங்க்யூங்க. கேட்கும் போது கூட திட்டுவீங்களோன்னு நினைச்சேன். இதுல திட்டத்துக்கு என்ன இருக்கு? அது ஏன் தெரியல, நீங்க அழகா இருக்கீங்களா இந்த சாரியில, அதான் ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு. ஓகே, ப்ராப்ளம் இல்ல, எடுக்கலாம். அப்புறம் இன்னொன்னு, என்னைக்குமே என் போட்டோ டெலீட் பண்ணிட கூடாது. ஏன்னா உங்க போன்ல என் போட்டோ இருக்குறதுல தப்பு இல்லை.
இங்க நான் எங்க டெலீட் பண்ண போறேன், அதெல்லாம் டெலீட் பண்ண மாட்டேன். எடுக்கிற போட்டோ எனக்கு அனுப்பிச்சுடணும். உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம், ஆனா நம்பர் இல்லையே என்கிட்ட. எங்க அன்னைக்குதான் நம்பர் கொடுத்தனே. ஓ, அந்த நம்பர் தான் உங்களோடது, அது பொட்டி கொடுது இல்லையா? அது என்னோட பர்சனல் நம்பர் தான். அப்போ ஓகே, அனுப்பிச்சு விட்டுறலாம். போட்டோ எடுத்து உங்களுக்கே அனுப்பிச்சு விடாமலே எடுத்துடலாம். எடுக்கவும் செஞ்சிடலாம், உங்களுக்கு சென்டும் பண்ணிடலாம். அப்ப ஓகே, உங்க போன்ல எடுத்துருங்களேன். தாராளமா எடுத்துடலாங்க சாம். இதை எடுக்கிற போட்டோ ஃப்ரேம் போட்டு வைக்கிற சார். உனக்காக தேடி வந்திருக்கடா, கண்டிப்பா எடுத்துரு, விட்டுறவே கூடாது சார். அழகா உன்னையும் ஷாலியும் சேர்த்து வச்சு எடுத்து, அப்பதாண்டா நல்லா இருக்கும். நான் கூட திட்டுவாளோன்னு நினைச்சேன், ஆனா பாரு திட்டுல. ஓகே பரவாயில்ல, இது ஒரு நல்ல சான்ஸ் தானே, எடுத்துரு. ஒரு நிமிஷங்க. ஓகே ஓகே, உங்க டைம் எடுத்துக்கோங்க. ஏங்க நம்ம ரெண்டு பேரும் என்ன எனிமீஸா? ஏங்க ஒண்ணும் இல்ல, இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல நிக்கிறோமே அதனாலதான். ஃப்ரெண்டுன்னு ஏத்திட்டீங்க, ஃப்ரெண்ட் பக்கத்துல வந்து நிக்கிறது. விட்டா 10 அடி தூரத்துல போய் எடுப்பீங்க போல. இதுக்கு எதுக்கு செல்ஃபி? என்ன மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. அதனால என்னங்க இருக்கு, ஃப்ரெண்டா ஓகே தான். ஏபி சாம் உன் பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்கிற மாதிரி பண்ணிட்டேன்னா விட்டா 20 அடி தூரத்துக்கு போய் போட்டோ எடுப்ப போல. நல்லவன் தெரியும், இவ்ளோ நல்லவன்லாம் தெரியாது. உன் கூட இருந்து பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு வைக்க போற. அதுக்கு இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து எப்படி எடுத்து வைக்க முடியும்? அதான் பேசி பக்கத்துல வர வச்சிட்டேன்னா கை வச்சுக்கலாம் தானே. அதனால என்னங்க இருக்கு, வச்சுக்கலாம். அப்புறம் என்ன போட்டோ எடுக்கிறது? உள்ளத்தில் காதலரை சுமப்பேனா, உலகினும் பெரிதாய் நினைப்பேனா, கனவிலும் அவனது முகதானா, நினைக்க நினைக்க சுகந்தானா. மாலை வருவதெல்லாம் காதலர்கள் சந்திக்கத்தானா, கட நேரம் கிடைத்தால் கூட காதல் பற்றி சிந்திக்கத்தானா. சொர்க்கமிருவர் அன்பில் நானா, நரகமான பிரிவில் நானா, சொர்க்கமிருவர் அன்பில் நானா, நரகமான பிரிவில் நானா. மொத்தத்தில் இதயம் துடிப்பது காதலிதானா. என் மனசில் நீயேதானா, உன் மனசில் நானேதானா, நம் மனசில் காதல் தானா, சொல்லன்பே உண்மைதானா. என் மனசில் நீயேதானா, உன் மனசில் நானேதானா, நம் மனசில் காதல் தானா, சொல்லன்பே உண்மைதானா. இருவருந்தாய் சேர்ந்திருந்தானா, மாற்றிக்கொண்டோம் இதயத்தை காணா. இருவருந்தாய் சேர்ந்திருந்தானா, மாற்றிக்கொண்டோம் இதயத்தை காணா. அடிக்கடி பார்த்தாதானா காதல் வளரும் தானா.